நண்பர் ஒருவர் ரயில்வேயில் வேலை செய்கிறார், மேனேஜராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு விவிலியத்தின் மேல் அதிக பற்று ஏற்பட்டு விவிலியத்தை வாசிக்கிறார். இன்றைக்கு வாசித்த நற்செய்தி அவர் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் உலகிற்கு உப்பாக ஒளியாக இருக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் என்னுடைய வழியை கடைபிடித்து வாருங்கள் என்று சொல்லப்படுகின்ற செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே அவருடைய உள்ளத்தை ஒரு சிறிய சலசலப்பு போன்று ஏற்படுகிறது. இதையும் ஆண்டவர் சொல்றாரு, இது எனக்கு தானே சொல்றாரு, நான் எப்படி உலகத்துக்கு உப்பா இருக்க முடியும், நான் எப்படி ஒளியா இருக்க முடியும் என்ற கேள்வியெல்லாம் கேட்டு அவர் ஒரு வாரம் கழித்து தன் மனைவி தன் விருப்பத்தை சொல்லுகிறார். நான் ஆண்டவருடைய செய்தி கொடுக்க போகணும், வட இந்தியாவில் ஆண்டவரை பற்றி தெரியாத மக்கள் மத்தியில் போய் ஒரு வருஷம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுகிறார். அவர்கள் சரி என்று சொல்கிறார்கள். அங்கே வட இந்தியாவில் கூடிய சாதாரண கிராமம், அங்கே வந்து தங்கத்துக்கு வீடெல்லாம் இல்லை, ஒரு சின்ன குடிசை தான் இருக்கும், லைட் இருக்காது. முதல் நாள் போகிறார், அந்த குடிசையில் அவர் கொண்டு சென்ற சிலுவையும் மாதா சுரூபத்தை வைத்து விட்டு அவரை விளக்கேற்றி ஜெபிக்கிறார். முதல் நாள் மாலை 7 மணிக்கு ஜெபிக்கிறார். அந்த கிராமத்து மக்கள் வேலைக்கு போயிட்டு வராங்க. இன்னும் புதுசாக யாராவது வந்திருக்காங்க, அவர் வந்து வேடிக்கை பார்க்க வராங்க. மாலை வேலையில் அந்த மக்களை சந்திக்க செல்லுகிறார். அவங்க கேட்குறாங்க, நீங்கள் யார், ஏன் எங்களை சந்திக்க வரீங்க? பதில் ஒன்றுமே சொல்லலை. இல்லை, நான் உங்களை சும்மா பார்க்க வந்தேன், உங்களோட பேச வந்தேன், நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, உங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக பார்த்து தெரிஞ்சுக்க வந்தேன். அந்த மக்கள் கொஞ்சமாக அவரை புரிந்து கொண்டு மாலை வேலைகளில் முதலாக அவர் ஜபத்தை தொடங்குகின்ற போது குழந்தைகள் எல்லாம் அங்கே வருகிறது. அவரோடு உட்கார்ந்து அந்த குழந்தைகள் ஜெபிக்கிறது. அவர் குழந்தைகளுக்கு கதைகளை சொல்லி மெதுவாக தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நாள் கழித்து சில குடும்பங்கள் வருகிறது. கடைசியாக 6 மாதம் கழித்து கிராமம் முழுவதுமே அந்த குடிசை தேடி வருகிறது. அந்த மக்கள் திரண்டு வந்தார்கள். ஓராண்டு முடிகின்ற வேளையிலே அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய காலம் முடிந்து விட்டது, நான் திரும்பி செல்ல வேண்டும். அப்போ அந்த கிராமம் முழுதும் ஓன்னு அழுகுறாங்க, ஐயோ எங்களை விட்டு போகாதீங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் வாழ்றதை பார்த்து நாங்களும் வாழ ஆசைப்படுறோம். அன்பாந்தவர்களே, அவர் மனவேதனையோடு தன்னுடைய பணியை அங்கே முடித்து விட்டு வீட்டிற்கு திரும்புகிறார். ஆனால் ஒன்றை மட்டும் அவர் சொன்னார், நான் அங்கே ஆண்டவரை கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன், இயேசுவை கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். இதாங்க உலகில் நம்ம உப்பாக ஒளியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நட்சத்திர அழைக்கிறார்.